ஏய் பலூனு. அடிச்சு போட்டு நிக்காம போயிட்டா பாரு. ரத்தம் வருது பாருமா. பாப்பா இங்க பாரு. கொஞ்சம் தூக்குங்க. எழுந்துக்கிறியா? கொஞ்சம் தூக்குங்க. தேவி, தேவி கொஞ்சம் தள்ளுங்க. உனக்கு தான் ஆக்சிடென்ட் ஆச்சா? பெருசா அடி ஒண்ணும் படலையே. ஏமா இப்படி செஞ்ச? என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ தனியா வந்ததாலதான் இப்படி ஆயிடுச்சு. தேவி எழுந்துருமா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். யார் நீங்க? என்னையும் கூப்பிடுறீங்க? என்ன தேவி இப்படி கேக்குற? நான் தான் லக்ஷ்மி. என்ன உனக்கு தெரியலையா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. யார் நீங்க? என்னம்மா இது? தெரிஞ்ச பொண்ணுன்னு சொன்னீங்க, ஆனா இந்த பொண்ணு நீங்க யாருன்னு கேக்குது. அது ஒண்ணும் இல்லம்மா. இதுக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல இந்த பொண்ணுக்கு நினைவு போயிடுச்சு. எங்க தாய் காப்பகத்துலதான் இவ்வளவு நாள் இவ இருந்தா. இப்ப திரும்பவும் தலையில அடிபட்டதால இவளுக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏமா உன் பேர் என்ன? கயல். குடுப்பா. என்னம்மா சோடா குடி. குடிமா. ஏங்க எனக்கு ஒரு போன் வருது. ஒரு நிமிஷம் இந்த பொண்ணு பாத்துக்கோங்க. நான் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. ஹலோ சார், நானே உங்களுக்கு போன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே பண்ணிட்டீங்க சார். என்னம்மா விஷயம்? ரொம்ப சந்தோஷமா பேசுறீங்க சார். நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. உங்க பொண்ணுக்கு நினைவு திரும்பிடுச்சு சார். ஹலோ சார். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அதை அப்படியே திருப்பி சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு பழைய நினைவு வந்துடுச்சு சார். டாக்டர் அன்னைக்கு சொல்லும் போது கூட 1 மாசத்துக்கு மேல ஆகும்னு சொன்னாங்களே. இதுக்கு மேலே உங்களை கஷ்டப்படுத்த வேணான்னு சாமி உங்களுக்காக சீக்கிரமா நடத்தி வச்சுட்டாரு சார். அவளை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்திருந்தேன் சார். அவ மேல வண்டி மோதிடுச்சு. என்னமா சொல்றீங்க? என் பொண்ணுக்கு நினைவு வந்துருச்சுன்றீங்க, வண்டியில மோதிட்டான்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். சார் பதறாதீங்க சார். பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. வண்டி இடிச்சதுல கம்பத்துல போய் மோதி இருக்கா. திரும்பவும் தலையிலேயே அடிபட்டதால அந்த அதிர்ச்சியில பழைய நினைவெல்லாம் திரும்ப வந்துருச்சு சார். ரொம்ப சந்தோஷமா. எனக்கு இதுக்கு மேல என்ன பேசுறதே தெரியல. நான் நேர்ல வரேன். இப்ப எங்க இருக்கீங்க? சார் சண்முகம் நகர்ல மாரியம்மன் கோயில் பக்கத்துல தான் சார் இருக்கேன். இப்பயே அங்க வரமா? வண்டி அடியா? என்னம்மா இப்ப பரவாயில்லையா? என்னம்மா? கையில அம்மா, கையில கையில என்னடி ஆச்சு உனக்கு?
அம்மா என்ன மன்னிச்சிருமா. ஒரு தப்பான ஆளை நம்பி நான் ஏமாந்துட்டேன். உனக்கு செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை நான் அனுபவிச்சிட்டேன். அம்மா அம்மா எனக்கு தெரியுமா நீ என்னை ஏத்துக்க மாட்டேன்னு. வீட்டை விட்டு ஓடுனே தவிர வேற எந்த தப்பும் செய்யலம்மா. உன் பொண்ணாதாம்மா நான் திரும்பி வந்திருக்கேன். அம்மா அம்மா இவ உங்க பொண்ணா? அம்மா இவங்க என் அம்மா தான். ஆனா இவங்க பொண்ணுன்னு சொல்லிக்கிற அருகதை எனக்கு இல்ல. வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அம்மாக்கு துரோகம் பண்ணிட்டேன். தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சதும் தான் அன்னைக்கு தப்பிச்சு ஓடி வந்தேன். அப்பதான் ஏதோ ஒரு வண்டி என் மேல மோதிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நான் எப்படி இங்க வந்தேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அத நான் தெளிவுபடுத்துறேம்மா. அன்னைக்கு இவ மேல மோதின காரு ஒரு சோஷியல் ஒர்க்கரோடது. அவர்தான் இவள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காரு. தலையில அடிபட்டு இவ பழைய நினைவெல்லாம் மறந்துட்டான்னு அப்பதான் தெரிய வந்தது. அந்த டாக்டர் சொல்லிதான் அவர் இவளை எங்க இல்லத்துல கொண்டு வந்து சேர்த்து விட்டுட்டு போனாரு. இருந்த வரைக்கும் இவ என் பேச்சு மட்டும்தான் கேப்பா. அதனாலதான் நான் தான் இவ கூடவே இருந்து இவளை பாத்துப்பேன். ஒரு மாறுதலா இருக்கட்டுமேனுதான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். இங்க திரும்பவும் இவ தலையில அடிபட்டு பழைய நினைவெல்லாம் திரும்ப வந்துருச்சு. இந்த நேரம் பார்த்து நீங்களும் வந்துட்டீங்க. உங்களையும் உங்க பொண்ணையும் சேர்த்து வைக்கத்தான் இதெல்லாம் நடந்திருக்கு போல. உண்மைதாம்மா. நான் கும்பிடுற குலசாமிதான் என் பொண்ணு என் கண்ணுல காட்டி இருக்கு. இவ்வளவு நாளா என் இடத்துல இருந்து என் பொண்ணை பார்த்திருக்கீங்க. நன்றி சொல்லி அதை ஈடுகட்ட முடியாது. உங்க குடும்பத்தோட நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்மா. உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. என் பொண்ணு என் கூட கூட்டிட்டு போலாமா? அம்மா என்ன மன்னிச்சிட்டியா அம்மா? மன்னிச்சதுனாலதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். இது பாரு, அழாத. தண்டனைங்கிறது தப்பு செஞ்சவங்களுக்கு தான். செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்தினவங்களுக்கு இல்ல. என் பொண்ணாவே திரும்பி வந்துட்டல, எனக்கு அது போதும். நீ வீட்டை விட்டு போனதும் நான் தான் உன்னை தொலைச்சு தலைமொழிகிட்டேன்னு சொன்னேன். இப்ப நானே தான் உன்னை வீட்டுக்கு கூப்பிடுறேன். திரும்ப உன்னை தொலைக்கிற தெம்பும் சக்தியும் எனக்கு இல்ல. உன் சங்கடம் உறுத்தல் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் வா. ஏமா நான் இவ்வளவு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு நீங்க எதுவும் சொல்லலையே. ஒரு நிமிஷமா, எங்க மேடம் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். சரி. சொல்லுங்கம்மா. சார் எங்க இருக்கீங்க சார்? நான் இங்கதாம்மா இருக்கேன். நான் எப்பவோ வந்துட்டேன். நடக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். சார் கையிலோட அம்மா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க சார். எங்க போய் சேரணுமோ கரெக்டான இடத்துக்கு தான்மா போய் சேரணும். பெத்தவளுக்கு மகளை கூட்டு போற உரிமையோட வேற யாருக்கு இருக்கு? தாராளமா அனுப்பி வைங்க. சரிங்க சார். அப்புறம் என்ன பத்தி எதுவும் அவங்க கிட்ட சொல்லி இல்லையா? இல்ல சார், நீங்க யாருங்கறத காட்டிக்காம தான் உங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறதா சொன்னீங்க. அதனாலதான் உங்களை பத்தி நான் வாயே திறக்கல சார்.
நல்லதுமா. இப்ப கூட மேடம் கிட்ட கேட்டு சொல்றதா தான் நான் சொன்னேன். அப்படியே சொல்லிருந்தேன். இது கூட மேடத்திட்ட கேட்டுதான் சொல்றதா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு என் குடும்பத்துக்கு நான் தான் உதவி பண்ணேன்னு தெரிய வேண்டாம். சரிங்க சார். சரிங்கம்மா. மேடம் கிட்ட பேசிட்டேம்மா. உங்க கூட அனுப்பி வைக்க சொல்லிட்டாங்க. சரி. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எங்க இல்லத்துக்கு வந்து சில பேப்பர்ஸ்ல கையெழுத்து போடணும். அது மட்டும் போதும். சரிங்கம்மா, நீங்களும் அப்பப்ப எங்க வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பாம்மா. கையிலுக்கும் எனக்கும் எது இனம் புரியாத பந்தம் இருக்குன்னு தோணுதுமா. இவளை பாக்குறதுக்காக நிச்சயமா நான் வருவேன். உங்ககிட்ட போன் நம்பர் இருக்கா? என் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? ஒரு நிமிஷம், இதுல நம்பர் போட்டு கொடுங்கம்மா. சேவ் பண்ணிட்டேன். லக்ஷ்மிங்கிற பேர்ல பதிவு பண்ணிருக்கேன். அப்போ நான் இவளை கூட்டிட்டு போறேம்மா. சரிங்கம்மா. வா கையில். ஆட்டோ வருது பாரு. ஆட்டோ ஆட்டோ. அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல உங்களை மறந்துட்டேன் லட்சுமி அம்மா. நீங்களும் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான். நீங்க என் மேல காட்டின அன்புக்கும் அக்கறைக்கும் ரொம்ப நன்றி லட்சுமி அம்மா. பாசத்துக்கெல்லாம் நன்றி சொல்லக்கூடாதுமா. நீ என்ன மறக்காம இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம். கண்டிப்பா மறக்க மாட்டேம்மா. நான் போயிட்டு வரேன் லட்சுமி அம்மா. உட்கார் வா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா. என் பொண்ணு சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டா. உங்களுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். கையில் அவ அம்மாவோட சேர்ந்தது சந்தோஷம்தான் சார். ஆனா உங்களை நினைச்சாதான் சார் எனக்கு வருத்தமா இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களை அடையாளம் காட்டிக்காம இப்படி இருக்க போறீங்க? என் கடைசி பொண்ணு IPS முடிக்கணும். அது வரைக்கும் நான் மறைவா இருந்துதான் என் கடமையை செய்யணும். நான் யாருன்னு காட்டிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். உன்னோட கருணையினால என்னோட 2வது கடமையை இன்னைக்கு நான் நிறைவேற்றிட்டேன். என் கடைசி பொண்ணு IPS ஆக்கிற கனவு கை கெட்டுற தூரத்துல தான் இருக்கும் போல இருக்கு. ஆனா என் 2வது பொண்ணை கண்டுபிடிக்கிறதே கண்ணுக்கே தெரியாத இலக்கா இருந்தது. உன் முன்னால சபதம் போட்ட மாதிரி சொல்லிட்டேனே தவிர அதை எல்லாத்தையும் எப்படி நான் முடிக்க போறேன்னு தெரியாம தான் இருந்தேன். நான் செய்யற ஒரே ஒரு நல்ல காரியத்து மூலியமா என் பொண்ணை காட்டிட்டேன். தாய் வீடு காப்பகம் மூலமாவே கயலை எனக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்திட்டேன். எந்த ஆக்சிடென்ட்ல அவளுக்கு நினைவு போச்சோ அதே மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட்ல திரும்பவும் நினைவு வரவும் வச்சுட்டேன். அதுவும் உன் சன்னதி முன்னாலேயே அவளை அம்மாவோடயே சேர்த்து வச்சுட்டேன். உன்னோட கருணையாலதாம்மா என்னோட 2வது கனவையும் நல்லபடியா முடிச்சு வச்சேன். நான் செஞ்ச பாவத்தினாலதான் என் பொண்ணுங்க 3 பேர் ஏதோ ஒரு வகையில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால் அவங்க கஷ்டப்படக்கூடாது. அதனால இதுக்கு மேல என் லஞ்சம்னு ஒண்ணு வாங்கவே மாட்டேன். அது உண்மையில சத்தியம். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன். மாமா இந்தப்பா
என்னம்மா அங்கேயே நிக்கிற? உள்ள வா. உள்ள வரதுக்கே உறுத்தலா இருக்குமா? இந்த வீடு வேணா, இங்க இருக்கிற உறவு வேணான்னு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு தானே நான் ஓடி போனேன். இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் உள்ள வருவேம்மா? கையில மனுஷங்க தப்பு செய்யறது சகஜம் கையில. அந்த தப்பை திருத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுதான் வாழ்க்கை. நீயும் அந்த முடிவோட தான் திரும்பி வந்திருக்க. இதை உனக்கு கிடைச்ச புது வாழ்க்கையா நினைச்சுக்கோ. நடந்ததையெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு உள்ள வா கையில. வா வாடி. வா. ஒரு நிமிஷம் இங்கே நில்லு. மலரு, மலரு. என்னம்மா? வா. உள்ள வராம அம்மா ஏன் வாசல்லே நின்னு கூப்பிடுறாங்க? கயல், கயல், அக்கா, கயல். மலரு, எல்லாத்தையும் உள்ள போய் பேசிக்கலாம். இத பாரு, அவளுக்கு ஆர்த்தி எடுக்கணும், போய் கரைச்சு எடுத்துருவா. கைலாக்கா எப்ப வந்துச்சு? அம்மா அக்காவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்களா? என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. உள்ள போ மலரு, கூட்டு போ. வாடி. அக்கா, நீ எப்படி இருக்கக்கா? என்னமோ 6 மாசம் வெளியூர்ல இருந்துட்டு வந்த மாதிரி சகஜமா விசாரிக்கிற. நீ பண்ண காரியத்துக்கு நான் அப்படியே ச்சே, ஏன்டி அப்படி ஒரு காரியத்தை பண்ண? இங்க எல்லாரையும் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அன்னைக்கு என் மனசும் புத்தியும் சாக்கடையா இருந்துச்சுக்கா. அதான் என்ன அந்த பாவத்தை செய்ய வச்சது. உங்களுக்கு எல்லாம் செஞ்ச துரோகத்துக்கு நான் அப்பவே தண்டனை அனுபவிச்சிட்டேன்க்கா. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லு. தலையில வேற அடிபட்டிருக்கு. உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்றேன்க்கா. எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. சரி இரு. என் கையில காஃபி குடிக்கிறியா? இப்பதாம்மா தண்ணி எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். சரி. தலையில வலிக்குதா? இல்லம்மா, லைட்டா இருக்கு. குடு. இந்தா. கயல் வீட்டுக்கு வந்துட்டாங்கறத என்னால நம்பவே முடியலம்மா. எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. அது சரி, நீ கடைக்கு போறன்னு சொல்லிட்டு தானே கிளம்புன. இவளை எங்க பார்த்த? இவளை எங்க இருந்து கூட்டிட்டு வர? அம்மன் கோயில் பக்கத்துல தாண்டி. இவளை பிரிச்சு கூட்டிட்டு போன சாமிதான் திரும்பவும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்க.